5 விஷயங்கள் உங்களிடத்தில் கேட்கப்படாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது, ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா தஸூலு கதமா, ஒரு மனிதனுடைய கால் அடி எடுத்து வைக்க முடியாது. எப்போ யௌமுல் கியாமா, கியாமத் நாளையில 5 விஷயங்கள் அவன்கிட்ட கேள்வி கணக்கு கேட்கப்படும். அந்த 5 விஷயத்திற்கு பதில் சொல்லாம உள்ள நவர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உம்ரிஹி, அவன் வயது, அல்லாஹ் உனக்கு வயதை கொடுத்தேன். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு வயது கொடுத்தேன், எதிலே செலவு செய்தாய்? நாய், எதை கொண்டு நீ செலவு செய்தாய்? உனக்கு நான் வயதை கொடுத்தேன், அந்த வயதை நல்லதில் செலவு செய்தாயா, கெட்டதில் செலவு செய்தாயா? உனக்கு வயதை கொடுத்து எது நல்லது கெட்டது என்பதை உனக்கு நான் கற்பித்துக் கொடுத்தேன், எதை எடுத்துக்கொண்டாய்? வயதை பற்றி மறுமையிலே கேட்கப்படும். சரியான பதிலை சொன்னால்தான் அடி எடுத்து வைக்க முடியும். இரண்டாவதாக அன் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு வாலிபத்தை கொடுத்தேன், எதில் செலவு செய்தாய்? வாலிபம் உனக்கு கொடுக்கப்பட்டது, நீ எதை கொண்டு செலவு செய்தாய்? வாலிபத்திலே சக்தியை கொடுத்தேன், அவனுக்கு அதிகமான பலமான வாலிபத்தை, வயதை கொடுத்தேன், நீ என்ன செலவு செய்தாய்? இன்னைக்கு வாலிபருடைய நிலைமை என்னங்க போயிட்டு இருக்குது? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல முடியவில்லை. வாலிபர்களின் நிலைமைகள் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. வாலிபர்கள் மதுக்கு அடிமையாகிறார்கள், மயக்கத்திற்கு அடிமையாகிறார்கள், போதைக்கு அடிமையாகிறார்கள், நடிகைகளுக்கு அடிமையாகிறார்கள், நடிகர்களை மயங்கி அவர்கள் பக்கமாக அவர்கள் ரோல் மாடலாக போய் கொண்டிருக்கிறார்கள். பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? கடந்த சில தினங்களுக்கு முன்னால் நடந்த விஷயங்களை நாம் பார்த்திருப்போம். தளபதி வந்தார்கள். தளபதி என்று சொன்னாலே எல்லோருடைய முகங்களிலும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் யார் வாயிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வருவதாக தெரியவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு ஃபேன்கள் இருந்தார்கள் தெரியுமா? இன்னும் இருக்கிறார்கள். நாமும் பெருமானாருடைய ரசிகர்கள் தானே. பெருமானாரை எப்படி ரசித்தார்கள் சஹாபாக்கள், யோசித்து பார்க்க வேண்டாமா? அன்றைக்கு அவர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இன்றைய வாலிபர்களுடைய நிலைமைகள் எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாளை அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் வாலிபத்தை கொடுத்தேன், நீ எதிலே பயன்படுத்தினாய் என்று கேட்பான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபத்தை பற்றி அல்லாஹ் கேட்டால் அந்த வாலிபத்திற்கு பதில் சொல்லிவிட்டு தான் உள்ளே நகர முடியும், அடியெடுத்து வைக்க முடியும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு வாலிபர்களுடைய நிலைமைகள் மிகவும் மோசமாகி போய் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எது பேட்டி காண்றாங்க, ஆம்பூர்ல இருந்து ஒரு பொம்பளை புள்ள வந்திருக்கு, எல்லாம் பார்த்திருப்பீங்க. அத ஆம்பூர்ல இருந்து ஒரு பொம்பளை புள்ள 3 பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கு, கணவனுடைய அனுமதியோட. அந்நியான பாக்குறதுக்கு, அந்நியான பாக்குறது மார்க்கத்தில் ஹராம், அது வேறு. ஆனால்